உங்க ஊர்லேருந்து வந்த குடும்பம் மட்டும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கொள்ளையடிக்கலாமா? உங்க ஊர்லேருந்து வந்த ஒரு குடும்பம் மட்டுமே தமிழகம் தனக்கானதுன்னு சொல்லலாமா? அப்போ ஆளுநர் எங்கேருந்து வந்தார்? அமெரிக்காலேருந்து வந்திருக்காரா, இல்லை பாகிஸ்தான்ல வந்திருக்காரு, பங்களாதேஷ்ல வந்திருக்காரா? எஸ்ஐஆரை வேணாம்னு சொன்னது அவங்க. இன்னைக்கு எஸ்ஐஆரை வீடு வீடா போயிட்டு இன்னைக்கு ஓட்டு சேர்க்கறது அவங்களா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நீங்க இன்னும் மேற்கு வங்கத்தை விட்டு தாண்டல. அதனால பிஜேபி பத்தி பேசுவதற்கு இந்தியாவில் எந்த கட்சிக்குமே தகுதி கிடையாது. ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சோஷியல் மீடியா பொறுப்பாளர் மீனவர் பிரிவு திரு சதீஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். ஆளுநர் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் நிறைய அப்போசிஷன் சொல்லியிருக்காரு. அதாவது ஆளுநர் கருத்துக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதாவது ஆளுநர் அப்படின்றவர் அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததே பல அவதூறுகளை பரப்புறதுக்காக வந்திருக்காரு. இவர் போக வேண்டிய இடம் ராஜ்பவன் கிடையாது, கமலாலயம் அப்படின்னு சொல்லி. இல்லை, அப்போ உங்க ஊர்லேருந்து வந்தவங்க மட்டும் இங்கே ஆட்சி ஆளலாமா? உங்க ஊர்லேருந்து வந்த குடும்பம் மட்டும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கொள்ளையடிக்கலாமா? உங்க ஊர்லேருந்து வந்த ஒரு குடும்பம் மட்டுமே தமிழகம் தனக்கானதுன்னு சொல்லலாமா? அப்போ ஆளுநர் எங்கேருந்து வந்தார்? அமெரிக்காலேருந்து வந்திருக்காரா, இல்லை பாகிஸ்தான்ல வந்திருக்காரு, பங்களாதேஷ்ல வந்திருக்காரா? அவர் ஒரு இந்திய பிரஜை, ஒரு இந்திய குடிமகன். ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவில் ஒரு இந்திய அரசாங்கம் எங்கே பொறுப்பு போட்டாலும், ஐஏஎஸ் ஆக இருந்தாலும், ஐபிஎஸ் ஆக இருந்தாலும், கவர்னராக இருந்தாலும் அவர்களை அந்த ஒரு இந்திய பிரஜையாகத்தான் பார்க்கணும். தான் அவர் பீகாரியாகவோ மேற்கு வங்கத்தாலாகவோ தமிழ்நாட்டுக்காரராகவோ நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அவர் ஒரு இந்திய பிரஜை. இந்திய பிரஜை நீ பீகார், நீ மேற்கு வங்கன்னு பிரித்து பேசுறதே முதல்ல ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்களுக்கு கேவலம். ஏன்னா தமிழகத்தை எப்பவுமே இழிவுபடுத்துறதே ஆளுநர் ஒரு தொழிலா வச்சிருக்காரு அப்படின்றதுனா ஒரு கருத்து. இல்ல, தமிழகத்தை தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு தானே இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு இப்போ என்ன பண்றீங்க நீங்க? இப்போ திமுகவுடைய ஒரு பொறுப்பாளரே ஒருத்தர் சொல்றான், துப்பாக்கி கலாச்சாரம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி துப்பாக்கி கலாச்சாரம் வந்திருக்கா? இப்போ துப்பாக்கி கலாச்சாரம்னு ஒன்று வரும்போது அதை சுட்டி காட்டி பேச வேண்டிய பொறுப்பு கவர்னர்கிட்ட இருக்கு. ஏன்னா நாளைக்கு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்தா உள்துறை அமைச்சர் யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க? முதலமைச்சர்கிட்ட கேட்பாங்க, கவர்னர்கிட்ட கேட்பாங்க. முதல்ல கவர்னர்கிட்ட கேட்பாங்க, கவர்னர் முதலமைச்சர்கிட்ட கேட்பாரு. இதான வழக்கம். அப்படி இருக்கும்போது கவர்னர் தான் அதுக்கு பொறுப்பானவர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைனாலோ, இல்லை ஊழலாக இருந்தாலும் சரி, இல்லை பாலியல் பலாத்காரமாக பெருசாக ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா அதற்கு விளக்கம் கேட்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது கவர்னர் அலுவலகம். அதை விளக்கம் கேட்கக்கூடிய ஆளாக இருக்கும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார். அப்போ அமித்ஷா நேரடியாக முதலமைச்சரை கேட்க மாட்டார். நீங்க கவர்னர் கிட்ட சொல்லி கவர்னர் முதலமைச்சரை கேட்டு அப்போ இவங்க போஸ்ட்மேன் முதல்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கவர்னர் போஸ்ட்மேன். அப்போ நீங்க இழிவா பேசுனீங்களா? அப்போ அது எந்த வகையில நியாயம்? அப்போ கவர்னருக்கான ஒரு பொறுப்பு என்பது இவ்வளவு பெரிய பொறுப்பு. அப்போ அந்த மாநிலத்தோட கவர்னராக இருக்கிறார். அந்த மாநிலத்தோட கவர்னராக இருக்கும்போது அங்க சட்டம் உங்களுக்கு சரியில்லைன்னா அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. அவங்களுக்கு தெரியும். டிஜிபியை மாற்றும் போதே சொல்றேன், அது புரோட்டோகால் பிரகாரம் அந்த டிஜிபி கிடையாது. அந்த டிஜிபியை மாத்தினதுக்கு அப்புறம் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்க அதிகமாயிருச்சு. துப்பாக்கி கலாச்சாரம்ல இருந்து அதிகமானது காரணம் பொறுப்பு டிஜிபி இவங்களுக்கு தேவையான ஒருத்தர் போட்டதுனால அவர் எந்த அமைச்சரையும் கேள்வி கேட்க முடியல, எந்த வட்ட செயலரையும் கேள்வி கேட்க முடியல, எந்த ஒரு எம்எல்ஏவையும் கேள்வி கேட்க முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ சமீபத்தில் அந்த பாஸ்கர் என்பவர் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ஆதரவாக ஒரு எம்எல்ஏ பேசுறாரு. அப்போ இந்த வரைக்கும் கூட எஃப்ஐஆர் போடல அவர் மேல. ஏன் கைது பண்ணல? இப்போ நார்மலா ஒரு நடந்தா என்ன பண்றீங்க? இப்ப உடனே நின்னுங்கிறவங்க கூட சுட்டுட்டு தப்பிச்சு ஓட முடிஞ்சா சுட்டான்னு சொல்றீங்க. ஏன் இந்த பாஸ்கர் சுடாம வச்சிருக்கீங்க? இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 6 மாத காலமாக ஒரு பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. அவரையே நீங்க இது வரைக்கும் காலில் சுட கையில சுட மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? நீங்க பேப்பர்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல என்ன போட்டிருக்கோம்னாக்கா, அந்த பெண்ணை விசாரிக்க வேண்டியிருக்கு. அந்த பெண்ணை விசாரித்த பிறகு நாங்கள் அவர் மேல் நடவடிக்கை, ஆளுங்கட்சின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நடவடிக்கை எடுப்பீங்களா? மற்றவங்களா தான் உடனே சுட்டுட்டு அரெஸ்ட் பண்ணி கையில் வச்சிருக்கீங்களா? அப்போ இதைத்தான் கவர்னர் சுட்டி காட்டுறாரு. அப்போ கவர்னர் சுட்டி காட்டும் போது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர் மீது வன்மமாக பேசக்கூடிய ஒரு இயல்பு உண்டு. அதுவும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப மோசமான முறையில் பேசுறது ஏன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். ஒட்டுமொத்த மக்களுமே இவர் தான் எங்களுக்கு முதலமைச்சராக வர வேண்டும், மெஜாரிட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர். ஒரு மக்கள் பிரதிநிதியை பார்த்து மிரட்டும் தோணியில பேசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுதான் திராவிடம். இதைத்தான் நாங்க வேணாம்னு சொல்றோம். இதைத்தான் நாங்க வேணாம். இது முழுக்க முழுக்க மறைக்கப்பட வேண்டியது. ஏன்னா அந்த திராவிடத்தே அது ஒரு கற்பனை அப்படின்னு தான் ஆளுநர் கருத்து வைக்கிறார். அதை அவர் எப்படி பேச முடியும்? ஏன்னா நம்ம தேசிய கீதத்திலேயே திராவிடங்கள் திருநாடுன்ற வாக்கியம் வருது. அப்ப அந்த திராவிடம் என்ன? அது எப்படி ஒரு கற்பனைன்னு பேசலாம்? திராவிட திருநாடுன்னு இருக்கு தவிர திராவிட இனம்னு இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? அது ஒரு இடம் தான் சொல்றோம். இனி வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, அது இனம் கிடையாது, இடம்னு சொல்றோம். திராவிட இடம், அதாவது பஞ்ச திராவிடம் சொல்லுவோம். பஞ்ச திராவிடம்னா உங்களுக்கு 5 ஸ்டேட் வரும். அதுல குஜராத்தும் வரும், உங்களுக்கு மகாராஷ்டிராவும் வரும். இப்பதான் உங்களுக்கு கேரளா. அதுக்கு முன்னாடி கேரளா தனி கிடையாது, எல்லாம் ஒன்னா தான் இருந்துச்சு. அப்போ பஞ்ச திராவிடத்தை இதெல்லாம் வரும்போது பஞ்ச திராவிடம் இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும். விந்திய மலைக்கு அந்த பக்கம் இருந்தவங்களாம் பல்லவ பேரரசு வரும்போது விந்திய மலைக்கு அந்த பக்கம் இருந்தவங்களாம் பிராமணர்களும், இந்த பக்கம் இருந்தவங்களாம் திராவிடர்களும். அப்போ திராவிடர்களா பிராமணனும் வருவான். எப்படின்னா உங்களுக்கு இவங்க என்னமோ திராவிடனாக்கா வெறும் அது தனி இனம் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. விந்திய மலைக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் திராவிடர்கள்னா அந்த திராவிடத்துல பிராமணன் இருப்பான்.
அந்த பிராமணத்துல சூத்திரர் இருப்பான், சத்திரியர் இருப்பான், எல்லாருமே இருப்பாங்க. அப்போ அது ஒரு இடம் தானே தவிர இனம் கிடையாது. அதைத்தான் இவர் என்ன சொல்றாரு, அது ஒரு இனம் கிடையாது, ஒரு நிலப்பகுதி, திராவிட நிலப்பகுதின்னு சொல்றோம். அப்போ நீங்க அதை நீங்க நான் இனம் நாங்க திராவிட அது பொய், அது கற்பனை கதாபாத்திரம், அது கிடையாதுன்னு சொல்றாரு. நீங்க தேசிய கீதத்தில் கூட அது இனமாக சொல்லப்படவில்லை, அது ஒரு இடமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க ஒரு இனம்னு சொல்லும் போது அது தவறுன்னு சுட்டி காட்டுறாரு. அதே மாதிரி இன்னொரு கருத்து என்ன வைக்கிறாருன்னா, நீங்க வட மாநிலத்துல இருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒரு அணியாக சேர்ந்து இருக்கிறதாகவும், தமிழகத்தை மட்டும் ஏதோ ஓரங்கட்டின மாதிரியே ஒரு விஷயத்த நீங்க பேசுறீங்க, நாங்க அப்படிலாம் பார்க்கல. இப்போ இண்டி கூட்டணின்ற இதுல ஒரு பஞ்சாப் வேற ஸ்டேட்ஸ்ல இருக்க எல்லாருமே தமிழகத்துக்கு வந்திருக்காங்க, அதனுடைய சிஎம்ஸ் எல்லாமே. அதே மாதிரி ராஜ்நாத் சிங் அவர்களா இருக்கட்டும், மோடி அவர்களா இருக்கட்டும், பிரசிடண்டா இருக்கட்டும், எல்லாரையும் எல்லா நிகழ்ச்சிக்கும் நாங்கள் இங்கேயும் அழைக்கிறோம், நாங்க இந்தியா கூட ஒற்று வாழணும் தான் நாங்க பாக்குறோம், நீங்க தான் மத்த எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க, ஏதோ தமிழ்நாடு மட்டும் தான் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரியான பிம்பத்தை நீங்க தான் கிரியேட் பண்றீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறேன். இப்போ தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்னு யார் சொல்றா? இந்திய மீனவர்களும் வாயில வரல. தமிழக மீனவர்கள், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்கன்றது வேற. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்ட ஒவ்வொரு முறை கடிதம் எழுதும் போதும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், இந்திய மீனவர்கள் தமிழகத்தில் வசிக்கக்கூடியவர் கைது செய்யப்பட்டாங்கன்னு லெட்டர் எழுதுறது வேற. அப்போ நீங்க எப்பயுமே தமிழ்நாட்டை தனிச்சு தான் நீங்க பாக்குறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷமோ நினைக்கிறேன், ஆர் ராசா பேசியிருப்பார் ஒரு மீட்டிங்ல, எங்களை தனி நாடு கேட்க வச்சிடாதீங்க. அப்போ ஒரு பொறுப்புள்ள ஒரு மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி அந்த வார்த்தையை பேசலாமா? அப்போ இப்படி நீங்க பேசும்போது அப்போ ஆளுநர் ரவி அதுக்கான எதிர்வினை ஆற்ற வேண்டியதா இருக்கு. இவர் மட்டும் பேசல, நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய எம்பி எம்எல்ஏக்கள், ஏன் உதயநிதி கூட பேசியிருக்கிறார். தமிழ்நாடு என்னமோ தனிநாடு மாதிரியும், இந்த தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கிடையாது, அதுக்கும் பிரதமர் மு.க. ஸ்டாலின் தாங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர், திருமாவளவன் உள்பட யாருமே நரேந்திர மோடி அவர்கள் இங்க பிரதமராக ஏத்துக்க அவங்க மனம் இல்லை. அவங்க இன்னைக்கு எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய நீங்க நல்ல சோசியல் மீடியால பாருங்க, எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக கொச்சையாக நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி அப்ப இந்தியா பிரஜை கிடையாது, இந்திய பிரதமர் கிடையாது, அப்ப தமிழ்நாடு என்பது இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி கிடையாதா? இவங்க நினைப்பு அப்படி. தமிழ்நாடு என்பது தனி நாடு. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, தமிழ்நாடு என்பது இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி எப்ப மாறுச்சு? நம்ம தமிழர்களோட பூர்வீகம் எங்க? குமரிக்கண்டம். குமரிக்கண்டம் இன்னைக்கு இருக்கா? குமரிக்கண்டம் மூழ்க போற நேரத்துல அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள குடிபெயர்ந்தவர்கள் தான் தமிழர்கள். நீங்க குடிபெயர்ந்த இடம் தான் இலங்கையாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும். அப்போ நீங்களே வந்தேறிகள் தான். அது நானே வந்தேறி தான். நான் தமிழ்நாக இருந்தாலும் நானும் குமரிக்கண்டத்திலிருந்து இந்தியாவுக்குள் வந்தவன், ஆரியர்களும் வந்தவங்க தான். அப்போ நாம எல்லாருமே இந்தியா என்ற ஒரு பகுதி நிலப்பரப்புக்குள்ள நம்ம உள்ள வந்திருக்கிறோம். அப்போ இந்தியா என்ற ஒரு நிலப்பரப்புக்குள்ள நாம வரும்போது நாம என்னவா இருக்கணும்? இந்தியானா தான் இருக்க முடியும். நான் தமிழ, இன்னி வரைக்கும் நீங்க என்ன பேசுறீங்க? நான் தமிழ, நாங்க வேற, அங்கெல்லாம் உங்க வச்சுங்க, இங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பீகார்ல நீங்க வச்சுக்கலாம், இங்க நடக்காது. அங்க உத்தரப்பிரதேசம் நடக்கும், இங்க நடக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்ல அதுவும் ஆளுநர் சொல்றாரு, பீகார்ல இருக்க மக்களை அச்சுறுத்துற மாதிரி நாங்க பேசுறோம் அப்படின்னு. நாங்க எங்க அங்க பேசணும்? பீகாரிகளை இங்க பொருளாதார விதத்துல பொருளாதாரம் ஈட்டி அவங்க வேற, அதாவது அவங்க ஊருக்கு போய் நல்ல விதமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, நல்லாதான் இங்க இருக்காங்க, நாங்க என்ன அவங்களை அச்சுறுத்துறோம்னு சொல்லி இந்த மாதிரி பிரிவினை எதுக்கு ஆளுநர் பேசணும்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியோ பீகாரிகளை இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். கலவரமே நடந்துச்சு. அந்த கலவரத்துக்கு மன்னிப்பு கேட்ட முதலமைச்சர் யாரு? அந்த மாநில முதலமைச்சர்கிட்ட இனி இது மாதிரி தவறு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னது யாரு? ஆனா அதையும் குறிப்பிட்டு சொல்றாரு ரகுபதி அவர்கள். அன்னைக்கு விசாரிச்சாங்க மத்திய குழு, இவங்களே சொன்னாங்க நாங்க சேஃபா தான் இருக்கோம், நல்லா தான் இருக்கும், இங்க எதுவுமே நடக்கல, அது ஒரு ஃபால்ஸான வீடியோ தான் பரப்பிட்டு இருந்தது அப்படின்றது அவங்களே பீகாரிகளே ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு. இல்ல பீகாரிகளை அப்ப பீகாரி ஒத்துக்கிட்டாங்க, நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? இனிமே இது மாதிரி தவறு நடக்காதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரா இல்லையா முதலமைச்சர்? அப்போ அது ஒரு போலியான பொருள்னு வச்சுக்கலாம், அது போலியான வீடியோன்னு வச்சுக்கலாம். நீங்க அப்போ அந்த மாநில முதலமைச்சர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும், இது மாதிரி தவறு நடக்காதுன்னு நான் ஏன் கடிதம் எழுதணும்? அப்போ இது மாதிரி நடந்து இருக்கு. இப்போ பான்பராக் வாயான்னு யார் சொல்றது? நாங்க சொல்றோமா? பிஜேபி காரன் சொல்றானா? அதிமுக காரன் சொல்றானா அவனை பான்பராக் வாயான்னு? அவன் வட மாநிலத்தை டாய்லெட் கழுவுதா லாய்க்குன்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோமா? அப்போ சொல்றது எல்லாமே அப்போ இழிவுபடுத்தி பேசுறது எல்லாமே நீங்க தானே பேசுறீங்க. திமுகவோட எம்பிக்கள், திமுக எம்எல்ஏக்கள், முதலமைச்சர் உள்பட பீகாரிகளை கேவலமா பேசிட்டு இன்னைக்கு பீகாரிகளை நாங்க நல்லா வச்சு நல்லா ஓட்டு உரிமை கொடுப்பீங்களா? அப்ப இப்போ நீ சொல்றல இங்க நாங்க நல்லா சம்பாதிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஓட்டு உரிமை கொடு. அவன் இந்தியன் தானே, அவன் இந்திய பிரஜை தானே, இந்தியாவில் பிறந்த குடிமகன் தானே. இந்தியாவில் பிறந்த குடிமகனுக்கு எங்க வேணாலும் ஓட்டு போட உரிமை உண்டு. அவன் தேவைப்பட்டா அவன் கேட்டு வாங்கிக்கலாம். இப்ப நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு வச்சுக்கலாம், நான் போய் பீகார்ல போய் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னா, குடும்பத்தோட செட்டில் ஆயிடுறேன்னாக்கா அங்க ஓட்டு உரிமை வாங்குறதுக்கு உரிமை இருக்கு. அப்ப இங்க பீகாரிக்கு நான் ஓட்டு உரிமை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது யாரு? திமுக சொல்றதா இல்லையா? இங்க பீகாரிக்கெல்லாம் ஓட்டு உரிமை கிடையாது, இங்க தமிழர்கள் மட்டும் தான் முன் உரிமை சொல்றாங்களா இல்லையா? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அப்ப பிரிவினைவாதத்தை யார் தூண்டுறா? நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜைக்கு ஓட்டு உரிமை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது பேர் பிரிவினைவாதம் தானே. அப்ப நீங்க பிரிவினைவாதத்தை நீங்க தூண்டுறீங்க நீங்க. அப்ப பீகார்காரன் நினைப்பான், அப்ப எனக்கு ஓட்டு போட தகுதி கிடையாதா? தமிழ்நாட்டில் நினைக்க மாட்டானா? இதையே இங்க இருக்கக்கூடிய இப்ப இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் கர்நாடகாவில் இருக்கான், ஓட்டு உரிமை இருக்கு.
அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போடா, உனக்கு ஓட்டு உரிமை கிடையாதுன்னு சொன்னாக்கா இங்க இருக்க முதலமைச்சர் வெளியே வந்திருக்குன்னு சொல்லுவாரா? இப்போ கர்நாடகாவில் இருக்க மக்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அங்க இருக்குது, பல வருஷமாக அங்க இருக்கிறாங்க பண்றப்போ அதுக்கு வந்து அவங்க ஓட்டுரிமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இது பிஹாரிகள் வேலைக்கு வராங்க, அவங்க திரும்ப அவங்க ஊருக்கு தான் அவங்க போறாங்க, இங்க வந்து பெரும்பான்மை யாரும் இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கள அரசியல் இப்படி இது எப்படி இதனால மக்கள் அவங்க வந்து பெனிஃபிட் ஆகுறது இல்லை, அவங்க எல்லாம் பெனிஃபிட் ஆகுறது அவங்க ஸ்டேட்ல அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அப்படின்றத பொறுத்து. அப்ப எப்படி அவங்களுக்கு இங்க வாக்கு கொடுக்க முடியும்? இல்ல, இப்ப நம்ம தெளிவா சொல்றோம், அவங்க இங்க தங்கிட்டா, அவங்க நிரந்தரமாக இங்க தங்கும் பட்சத்துல மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கணும். அவங்க இங்க வந்துட்டு அங்க போறதுக்கு அவங்க இப்போ உங்களுக்கு தெரியும், இவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. முகவாசி பீகாரிகள் ஓட்டை கேட்கல, இங்க வேலை செஞ்சுட்டு போயிடுறாங்க. இது இவங்களாக கலப்பக்கூடிய புரளி. அவனுக்கு நம்ம ஓட்டு கொடுத்துருவோம், நம்ம இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் நம்ம எடுத்துருவோம், அப்போ இது திட்டமிட்டு வேணும்னு பீகார்ல உள்ள கொண்டு வந்து நார்த் இந்தியா எப்படி நான் 50% இப்போ எவ்வளவு சதவீதம் எடுத்தாக்கா இங்க முதலமைச்சர் ஆகலாம்? போலிங் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70% போலிங் ஆகுதுன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 40% ஓட்டு எடுக்கிறவங்க இங்கே முதலமைச்சராகும். இதுதான் நடக்குது, இதான் காலங்காலமாக நடக்கக்கூடியது. அப்போ இங்கே அங்கே தான் 40% நார்த் இந்தியனை கூட்டு வந்து தமிழ்நாட்டில் வச்சு நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிடுவோமா? இது என்ன, இது வந்துட்டு மடத்தனமான கேள்விகள் இதெல்லாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க. ஆனால் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 6.5 கோடி. எப்படி சாத்தியம்? அப்போ 1.5 கோடி பேர் தான் 18 வயசுக்குள்ள இருக்கவங்களா? இது வந்து நினைச்சு பாருங்க, இது 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 எப்படி? இது அப்போ 1.5 கோடி பேர் தான் 18 வயசுல இந்த குழந்தைங்க படிக்கிறவங்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸே கிட்டத்தட்ட 75 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆரம்ப கல்விக்கு எவ்வளவோ இருக்கு. அப்போ இவங்களாம் ஒரு 1.5 கோடி பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? அப்போ இது பொய் தானே. அப்போ பொய்யை களையும் போது தான் அப்போ நமக்கு தெரிய வரும். இதில் வந்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட போறாங்கன்ற ஒரு பயம் அவங்களுக்கு. என்னன்னா எஸ்ஐஆர் மூலம் இதை கண்டுபிடிச்சிருவாங்க. செத்தவன் ஓட்டலாம் இருக்கு. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், எங்க வீட்டில் எங்க அப்பா இருக்காரு, எங்க தாத்தா பாட்டி இருக்கா. தாத்தா பாட்டி இறந்துட்டாங்கன்னு நான் தேர்தல் ஆணையத்துக்கு நான் கையெழுத்து போட்டு அனுப்புவேனா? அப்பா பண்ண மாட்டேன், கொஞ்சம் எடுத்துருங்க. யாருன்னா பண்ணுவாங்களா? முதலமைச்சர் பண்ணுவாரா? முதலமைச்சர் கடிதம் எழுதுவாரா? எங்க தந்தை இறந்து விட்டார், ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதி அவர்கள் இறந்து விட்டார், அவரது ஓட்டுகளை நீக்குன்னு அவர் எழுதுவாரா? யாரும் எழுத மாட்டான். அப்போ அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணணும்ல. அப்போ அதை ப்ராசஸ் பண்ணும்போது அதான் எஸ்ஐஆர். அப்போ அதை நீங்கள் எதிர்ப்பதற்கு உங்களுக்கு வேற வழி கிடையாது. அப்போ என்ன பண்ணுறான், கள்ள ஓட்டு போயிடும்ன்றதுக்காக இது ஒரு உள்ள கொண்டு வராங்க. அப்போ நீ பீகாரிக்கு ஓட்டு கொடுத்துருவ, நீ உத்தரப்பிரதேசக்காரனுக்கு ஓட்டு கொடுத்துருவ, நீ குஜராத்திக்கு ஓட்டு கொடுத்துருவோன்னு ஒரு பொய்யை பரப்புறாங்க. இதில் ஒரு முக்கியமான பொய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர் ஓட்டில் நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு அவங்க ஒரு பொய்யை பரப்புறாங்க. இதுதான் நடக்குது. அதாவது பொய்ய சொல்லுதிலேயே காலத்தை ஓட்டக்கூடிய ஆளா தான் இருக்கிறாங்க. தமிழகத்தை இதே கருத்து தான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொல்றாங்க. நீங்க வந்து பிஹாரிகள் இங்க வரட்டும், பொருளாதார ரீதியாக வளரட்டும், எல்லாமே பண்ணணும், அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனா அவங்க வந்து இந்த வாக்காளர் இதுல வந்து அவங்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கப்படும் என்றால் அது தவறான விஷயம். அதற்கு வந்து கண்டிப்பாக இங்க வந்து ஒரு இது வந்து வெடிக்கும், புரட்சி வெடிக்கும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். அது அவங்க எந்த அடிப்படையில் அந்த கருத்தை சொன்னாங்க எனக்கு தெரியல. ஆனா அந்த கருத்தை வந்து நம்ம உடன்பட முடியாது. ஏன்னு கேட்டாக்கா, நான் ஒரு இந்தியன் குடிமகன் என்றால் எனக்கு ஓட்டு எங்க வேணும் நான் தான் முடிவு பண்ணணும். அதை பிரேமலதா அவர்கள் முடிவு பண்ண முடியாது, முக ஸ்டாலின் முடிவு பண்ண முடியாது, திருமாவளவன் முடிவு பண்ண முடியாது, யாருமே அதை முடிவு பண்ண முடியாது. இந்திய பிரஜை நான் முடிவு பண்ணுவேன். எனக்கு நான் இங்க அட்ரஸ் ப்ரூஃப் நான் வாங்கிட்டேன்னு சொன்னாக்கா, நான் அதை தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து நான் இங்க வந்துட்டேன், அங்க இல்ல, என்ன என் ஓட்டு அங்கிருந்து நீக்கிட்டு எனக்கு இங்க ஓட்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமகனுக்கும் உரிமை இருக்கு. அதை வந்துட்டு புரட்சி வெடிக்கும் இதெல்லாம் வந்துட்டு அவங்க எந்த அடிப்படையில் இதை சொல்றாங்க, ஒரு புரிதல் இல்லாமல் சொல்றாங்களா, இல்லை புரிஞ்சு சொல்றாங்களான்னு தெரியல. அந்த கேள்வி நம்ம அவங்க கிட்ட தான் திரும்ப கேட்கணும். ஏன்னா இதுல தெளிவா இருக்கும், எஸ்ஐஆர் என்பது என்னன்றது நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். எந்த பீகாரிக்கு நம்ம ஓட்டு கொடுக்க போறதில்ல, எந்த குஜராத்திக்கு நம்ம ஓட்டு கொடுக்க போறதில்ல, வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்க போறோம். நான் இங்க தாங்க தங்கிட்டேன், இனிமே என் குடும்பம் இங்க தான் இருக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது அதை மறுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இன்க்ளூடிங் தேர்தல் ஆணையத்துக்கே அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு நான் ஓட்டு கொடுக்க மாட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது இந்திய பிரஜைக்கு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குரிமை என்பது சட்டப்படி கொடுக்கப்பட்ட வாக்குரிமை. ஒரு இந்திய நாட்டில் பிறந்த இந்திய நாட்டுடைய சிட்டிசனா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அவன் எங்க ஓட்டு பண்ணணும் அவன் தான் தீர்மானிக்கும். இப்போ தமிழகத்தை போலே அடுத்த வெஸ்ட் பெங்கால்ல வந்து தேர்தல் வருது. ஸோ அங்க சிஎம்மாக இருக்கும் மம்தா பானர்ஜி அவர்களும் எஸ்ஐஆருக்கு ஆப்போசிட்டான கருத்து தான் முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, தேர்தல் கமிஷன் அப்படின்றது பாஜகவுடைய கமிஷனாக செயல்படுது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு சவால் விடும் விதமாக, நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் சவால் விடும் விதமாக பாஜக இருந்தால் பாஜகவுடைய அடித்தளத்தை வந்து ஆட்டி பார்ப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் என்ற கட்சி காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு வந்த கட்சி. கட்சி ஆரம்பித்த 40 வருடத்துல கிட்டத்தட்ட 17 வருஷம் நம்ம ஆட்சியில நாம இருக்கோம். பிஜேபி இருக்கு, அது 40 வருஷத்துல, அதாவது 25 வருஷம் நான் சொல்றேன். 1980 இருந்து 45 வருஷம்னு வச்சுங்களேன். அப்போ நாம தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 45 வருஷத்துல 16 வருஷம், இந்த வருஷத்துல 17 வருஷம் நம்ம ஆட்சியில இருந்திருக்கோம். சரிங்களா? நீங்களும் அந்த காலகட்டத்தில் தான் வந்தீங்க. நீங்க இன்னும் மேற்கு வங்கத்தை விட்டு தாண்டல. அதனால பிஜேபி பத்தி பேசுவதற்கு இந்தியாவில் எந்த கட்சிக்குமே தகுதி கிடையாது. அந்த அடித்தளத்தை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்றதெல்லாம் சும்மானா ஏதோ வாய் சவடால் வேணா வெளில தர. ஏன்னா சொந்த தொகுதியில் தோத்தவங்க அவங்க. உங்களுக்கு தெரியும், போன தடவை சொந்த தொகுதியில் தோத்தாங்களா இல்லையா? அவங்க பிஜேபி கிட்ட தோத்தாங்க. அப்போ தன்னோட சொந்த தொகுதியிலே தோற்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் பிஜேபி பார்த்து சவால் விடுறதுலாம் தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை புரிதல் கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், எஸ்ஐஆர் பிஜேபியை கொண்டு வந்தது. எஸ்ஐஆர் புதுசாக வந்து இவங்க சட்ட மசோதா நிறைவேற்றி எஸ்ஐஆர் ஒன்றை நாங்கள் சட்டத்தை கொண்டு வரோம்,
இந்த சட்டத்தை இந்த உரிமை நாங்கள் வந்து தேர்தல் கமிஷன் கொடுக்குறோம்னு சொல்லி புதுசாக கொண்டு வந்தாங்களா? இல்லையே. காலங்காலமாக எஸ்ஏஆர் என்பது நடந்து வருகிறது. 2002 நடந்துச்சு. இப்போ குறிப்பிட்ட இந்த மாநிலத்தில் மட்டும் நடக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த மாநிலத்தில் மட்டும்தான் 2002 2005 எஸ்ஏஆர் நடந்துச்சு. இந்த மேற்கு வங்கமாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் எஸ்ஏஆர் 2002 2025 எஸ்ஏஆர் நடந்துச்சு. 20 வருஷத்துக்கு ஒரு நடத்தணுங்கிறது அது ஒரு ரூல்ஸ். அப்போ 2002 எப்போ எஸ்ஏஆர் நடந்துச்சு? மேற்கு வங்கத்தில் நடந்துச்சு. 2005 நடந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டில் நடந்துச்சு. பீகாரில் நடந்துச்சு. அப்போ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு யாரு இப்போ நீக்குவா? செத்தம் ஓட்டு யார் நீக்குவா? நீ நீக்குவியா? அப்போ அதுக்கு அதிகாரம் படைச்ச அமைப்பு யாரு? தேர்தல் கமிஷன். இதுல வந்து முதலமைச்சர் வந்து செத்த ஓட்டை நீக்க முடியுமா? எம்எல்ஏ நீக்க முடியுமா? கலெக்டர் நீக்க முடியுமா? யாராலும் இது முடியாது. இதை நீக்குவதற்கான அதிகாரம் இந்திய அரசியல் சட்டம் யாருக்கு கொடுத்துருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்கு. அப்ப தேர்தல் ஆணையத்தோட வேலையை தேர்தல் ஆணையம் செய்யும் போது என்னமோ பாஜக தான் அது புதுசா எஸ்ஏஆர் ஒண்ணு கண்டுபிடிச்ச மாதிரியும் எஸ்ஏஆர் ஒன்று பாஜக தான் கொண்டு வந்த மாதிரியும் பேசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எஸ்ஐஆர்னால மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப எஸ்ஐஆருக்காக வேலை பார்க்கும் பிஎல்ஓவே வந்து இதன் காரணமாக சூசைட் பண்ணியிருக்காரு போபால்ல அப்படின்றப்போ எஸ்ஐஆர் வந்து மக்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த வேலை பார்க்கறவங்களுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னால அவரே இறந்து போயிட்டு அந்த குற்றச்சாட்டு இல்ல. அது இவங்க பரப்புறது போய் அவங்க விசாரிக்கும் போது அவங்க பக்கத்து வீட்டுல சொல்லிட்டாங்க ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் உள்ள தகராறுல தான் அவர் வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு அம்மா கூட நீங்க சமீபத்தில் ஒரு ஆடியோ போட்டிருப்பீங்க, ரொம்ப பரவலா போச்சு. அதை நம்ம யாரை சொல்றாங்க? திமுக வட்ட செயலாளர்னு தான் சொல்றாங்களே தவிர வேற யாரையும் அவங்க குறிப்பிட்டு சொல்ல. ஏன்னா இன்னைக்கு அந்த பிஎல்ஓக்களை துன்புறுத்தக்கூடிய பிஎல்ஓக்களை வந்துட்டு ரொம்ப வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு திமுக வந்துருச்சு. ஏன்னா எஸ்ஐஆர் வேணாம்னு சொன்னது அவங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர் வீடு வீடா போயிட்டு இன்னைக்கு ஓட்டு சேர்க்கறது அவங்களா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எங்க வந்து நம்ம சேர்த்து வச்ச திருட்டு ஓட்டுகள் கள்ள ஓட்டுகள்லாம் போயிருமன்ற பயத்துல அதெல்லாம் போக விடாம பாக்குறதுக்காக இப்போ பிஎல்ஓ என்ன பண்ணுவான்? ஒரு வீட்டுக்கு போறான்னு வச்சுக்கிறேன், அந்த வீட்டுல அந்த நபர் இருந்தா மட்டும்தான் அவனுக்கு அந்த ஃபார்மை கொடுப்பான். அந்த நபர் இங்க இல்ல, ஆந்திரா போய் செட்டில் ஆயிட்டு அவனுக்கு ஃபார்மை கொடுத்தா அவன் எப்படி கொடுப்பான்? இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு சர்ச்சில் 320 ஓட்டரும் ஒரு சர்ச்சில் இருக்குதுன்னாங்க. அந்த 320 கன்னியாஸ்திரிகள். அவங்க எங்க போனாங்க? அப்போ அந்த 320 பேர் ஃபார்மை நம்ம கொடுத்துட முடியுமா? அப்போ ஒவ்வொருத்தரும் எந்த மாநிலத்தில் இருக்காங்கன்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஓட்டுகளால தான் இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்குது. இந்த 2024 சரி 2021 சரி. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டாக்கா அவங்களுக்கு அந்த ஓட்டுலாம் போகும்போது என்ன நடக்கும்? அவங்க இயல்பாக தோத்துருவாங்க, அவங்களால வெற்றி பெற முடியாது. அதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க. இதே ஃபார்முலா தான் அங்கேயும். இங்கேயும் அதான் சொன்னார். எஸ்ஏஆர் வரதுக்கு முன்னாடி வீரவசனம்லாம் பேசினார்ல, உதயநிதி ஸ்டாலின் முக ஸ்டாலின் என்ன சொன்னாங்க? எஸ்ஏஆர்லாம் எங்க மாநிலத்தில் எடுபடாது, பீகாரை போல தமிழ்நாடு கிடையாது. இன்னைக்கு எஸ்ஏஆரோட பணி கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிச்சு. ஃபார்மை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபார்முங்க வர ஆரம்பிச்சிச்சு. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதெல்லாம பிஎல்ஓ போகும்போதே 2002 யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க, 2005 யாரெல்லாம் அந்த படிவத்தை எடுத்துட்டு போறாங்க, அந்த பட்டியலை எடுத்துட்டு போறாங்க. அந்த பட்டியலை எடுத்துட்டு போய் அவங்க 2005 ஓட்டு போட்டிருந்தா ஓகே, அவங்களே எழுதுறாங்க. நீங்க மக்கள் கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லை. நீ ஃபார்மை கொடுத்த விட அவங்களே ஃபில்அப் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டு போங்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படல. எந்த மக்களுமே இது எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால முடியல புகார் சொல்லலை இது வரைக்குமே. சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவுடைய அடிமை கட்சிகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய அடிமை கட்சிகள் தான் சொல்றாங்களே தவிர யாருமே எஸ்ஐஆர் பத்தி பெரிய குறை சொல்லலை. மத்திய பிரதேசில் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சந்தோஷ் வர்மா அப்படின்ற ஆதி திராவிடர் சிறுபான்மையினுடைய ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதில் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னைக்கு பிராமணன் தன்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு வந்து கொடுக்குறாங்களோ, திருமணம் பண்ணி கொடுக்குறாங்களோ, அன்னைக்கு வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து தொடரணும் அப்படின்றத இந்த விதமான ஒரு எக்ஸாம்பிள் காட்டி, ஏன்னா இப்போ பிராமணர்கள் வந்து வேற்றுதில் திருமணம் செய்யாமல் இல்லை, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படின்றப்போ என்னைக்கு இது நடக்குமோ அன்னைக்கு வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் போகணும் அப்படின்ற கருத்து பிராமண பெண்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது அதுதான் நாங்கள் சொல்றோம். இப்போ இதே போல தமிழ்நாட்டில் நிறைய உங்களுக்கு தெரியும் பிராமண பெண்களை, அதாவது பிராமணர்கள் வணங்கக்கூடிய முக்கிய தெய்வங்களை, ஆண்டாள் தெய்வத்தை கூட எவ்வளவு கேவலமா பேசுனாங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்படின்னா இந்த ஜாதிய ரீதியாக கொண்டு வராங்க. இது எப்படின்னா இதை வந்து பிஜேபியை மிங்கிள் பண்ணுவாங்க. இவங்க பிஜேபி மிங்கிள் பண்ணி எப்படி பேசுவாங்கன்னாக்கா, பிஜேபி ஒரு ஆரிய கட்சி, பிஜேபி வந்து ஒரு பார்ப்பன கட்சி. அப்போ இவங்க மீன் பண்ணி பேசுறது பிஜேபியை. அப்போ பிஜேபியை மீன் பண்ணி பேசணும்னா கண்டிப்பாக பார்ப்பனர்களை உள்ளே இழுக்கணும். அப்போ பார்ப்பனர் உள்ளே இருக்கும் போதுன்னா பார்ப்பனத்துல என்ன குறை இருக்குன்னாக்கா, நீங்க சொல்றதெல்லாம் நடந்துச்சு, இப்போ கிடையாது. இப்போ நிறைய பெண்கள் மாறி மாறி கலப்பு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. எவ்வளவோ இருக்கு, தமிழகத்துல நிறைய நடக்குது, இந்தியா பூராவும் நிறைய நடக்குது. திரும்ப நீங்க சும்மா பிராமணன் ஆரியன்னு பேசிட்டு இருந்தீங்க சொன்னா அது பழைய. அதாவது இன்னைக்கு நாங்க வந்துட்டு எந்த எஸ்சியும் கை பிடிச்சி ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லல. யார் எந்த பிராமணனும் சொல்றானா? இல்லை நீ காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்றானா? யாருமே எதுவுமே சொல்றது கிடையாது. நீங்க போக மாட்டேங்கிறீங்க, நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது, அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அவன் ஏதோ ஒரு வேலையை தன்னோட படிப்பு வச்சு முன்னேறிடான். ஒன்று IAS ஆவோ IPS ஆவோ ஏதோ ஒரு அதிகார மையத்துக்கு வந்துடுறான். ஆனா உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தோம், உங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுத்தோம், நீங்க அதிகார மையத்துக்கு வராது யாரோட தப்பு?
தொடர்ந்து உங்களை நீங்களே நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், நாங்கள் ஆதிதாவர்கள் சொல்லிட்டே இருக்கிறது யாரு? நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க தவிர இன்னைக்கு அதுக்கான காலம் இன்னைக்கு நம்ம 21ஆம் செஞ்சுரியில் இருக்கு, எல்லாமே மாறிடுச்சு. அங்க ஒன்று இங்க ஒன்று நடக்குது. நம்ம வேங்கை வயல் போல, வேங்கை வயல்ல கூட அவன் ஜாதிக்காரனே தான் அவனுக்கு பண்ணிட்டான், மாற்று ஜாதிக்காரன் ஒன்று யாரும் பண்ணல. அப்போ உங்களுக்குள்ள இருக்க ஒரு முரண்பாடுகளை நீங்க கலையணும். உங்களுக்கு தெரியும், பீகார்ல சிராஜ் பாஸ்வான் கட்சி 19 இடத்துல ஜெயிச்சிருக்கு. அப்ப இந்த 19 இடத்துக்கும் இதே ஆரிய இதே பார்ப்பன கட்சி தானே பிரச்சாரம் பண்ணிச்சு. இல்லன்னு இப்போ அவர் சிராஜ் பாஸ்வான் ஆதி திராவிட தாழ்த்தப்பட்டவர்ன்றதுக்காக பிரச்சாரம் பண்ணாம இருந்தாரா பிரைம் மினிஸ்டர்? இல்ல பிரச்சாரம் பண்ணாம இருந்தாரா அமித்ஷா? எல்லாருமே பண்ணாங்க. இல்ல எந்த பிராமண போய் அங்க பிரச்சாரம் பண்ணாம இருந்தா? இல்ல எந்த பிராமண ஓட்டு போடாம சிராஜ் பாஸ்வான் ஜெயிச்சாரு? அப்போ எல்லா ஸ்டேட்லயுமே பிராமண ஓட்டு போடாம ஒரு போய் தமிழ்நாடு எடுத்துங்க, பிராமணர்கள் ஓட்டு இல்லாம திமுக ஜெயிச்சிருச்சா? எவ்வளவோ பிராமண ஓட்டு இன்னைக்கு திமுகவுக்கு போகுது. அதுக்காக நீங்க ஒட்டுமொத்த பிராமணர்கள் கொச்சைப்படுத்தி பேசும்போது, அதுவும் பெண்களை ஏன் நீங்க உங்க ஜாதியில இருந்து ஒரு பெண் ஒரு உதாரணம் சொல்லுங்க, வேற ஒரு ஜாதிக்கு உதாரணம் சொல்லுவீங்களா நீங்க? இப்ப எங்க ஜாதி பெண்கள் கட்டாயமாக பிராமணர்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள், நாங்க பிராமணர்கள் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல எங்க பெண்கள் நீங்க பிராமணன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்க வற்புறுத்துவோம்னு நீங்க சொல்ல முடியுமா உங்க பெண்களை? அப்போ பிராமணர்கள் என்றாலும் இழிச்சவாயங்க, பிராமணர் பெண்கள் என்றாலும் இழிச்சவாயங்க. இந்த ஒரு மனநிலைய இங்க இருந்து தான் அங்க போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அங்கெல்லாம் புதுசா பேசிருக்க மாட்டான் இவன். இங்க இருக்கிற வீடியோ எதனா பார்த்து தான் பேசியிருப்பான். முட்டை அதாவது இவ்வளவு மெத்த படிச்ச முட்டாள தான் இன்னைக்கு இப்படி பேசுறாங்க. உங்களுக்கு தெரியும், டாக்டர் படிச்சவன் தான் குண்டு வைக்கிறான். இன்னைக்கு இதே ஐஏஎஸ் அதிகாரி இதை பத்தி பேசுறான். அப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்குமே மெத்த படித்தவர்கள் நிறைய பேர் இப்ப தவறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அதுல இவரும் ஒருத்தர்.